ரிவர்ஸ் பாருப்பா பின்னாடி வாங்க என்னண்ணா சமத்துவத்தின் சின்னம் ஓடி கொஞ்சம் சைடில் பண்ணா பானை தூக்கி பிடிங்க. நமது சின்னம் வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம். நன்றி. சிறப்பான வரவேற்பு நல்கிய தாய்மார்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேர் இயக்கம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மக்கள் நீதி மையம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தேசிய லீக், மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த கிளை கழக பொறுப்பாளர்களே, ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே,
நம்மோடு வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிற தமிழக வேளாண் துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் வேங்கையின் மைந்தர் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த நம்முடைய அன்பு சகோதரர் ராயநல்லூர் கண்ணன் அவர்களே, மதிமுக குணசேகரன் அவர்களே, மாவட்ட செயலாளர் குணசேகரன் அவர்களே, பாமக மாவட்ட செயலாளர் சேரலாதன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் LK மணவாளன் அவர்களே, தமிழொலி அரங்க தமிழொலி அவர்களே, மற்றும் மேலிட பொறுப்பாளர்கள் க விடுதலை செல்வன் பார்வேந்தன், கடலூர் பாவலன் க பாவலன், கடலூர் துணை மேயர் தாமரை செல்வன் உள்ளிட்ட கட்சியின் முன்னோடிகளே, கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நேரம் பேச ஆசை. நான் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறேன். முகநூலில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். 10 ஆண்டு காலம் பேசுவதைத்தான் இப்போதும் நான் பேசப் போகிறேன். மோடி ஆட்சி தொடரக்கூடாது. 10 ஆண்டு கால அவலம் போதும். அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது. மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டம் இருக்காது. மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய பிள்ளைகள் படிக்கிற கல்வி வேலைவாய்ப்புக்கான இடஒதுக்கீடு இருக்காது. எல்லாவற்றையும் விட மிகவும் ஆபத்து, மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் இருக்காது. அந்த ஆபத்து இருக்கிறது. அதனால்தான் ராகுல் காந்தி, தளபதி ஸ்டாலின் ஆகிய தலைவர்கள் ஒருங்கிணைந்து இந்தியா என்கிற பெயரில் ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கி இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறார்கள். எனவேதான் நாம் அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை இறுக பற்றி நிற்கிறோம். அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தான். மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் கலைஞர் பெயரில் வழங்கப்படுகிற உரிமை தொகையை கூட நிறுத்த சொல்லி கட்டாயப்படுத்துவார்கள். ஆகவே கலைஞர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த, ராகுல் காந்தி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்க உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தை கேட்டுக்கொள்கிறேன். போன முறை 3000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் நாம் வெற்றி பெற முடிந்தது. அந்த வெற்றியும் உங்களால், காட்டுமன்னார்குடி தொகுதி மக்களால் நேர்ந்த வெற்றி. என்றென்றைக்கும் நன்றி கடன் பெற்றிருக்கிறேன். காட்டுமன்னார்குடி என் தாய்மடி என்று நான் எவ்வளவோ பேர் என்னை தொகுதி மாறி நில்லுங்கள், தொகுதி மாறி நில்லுங்கள் என்றார்கள். நான் சிதம்பரத்தில் தான் இருப்பேன். அது என்னுடைய தொகுதி, சொந்த தொகுதி, தாய்மடி என்று பிடிவாதமாக உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். பானையில் போட்டு வைக்கும் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். அது தானியமாக இருந்தாலும், அரிசியாக இருந்தாலும், பருப்பாக இருந்தாலும், புளியாக இருந்தாலும் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். பழங்கட்சியாக இருந்தாலும் அதை போல வாக்குகளை பானையில் போடுங்கள். இந்த நாடும் ஜனநாயகமும் பாதுகாப்பாக இருக்கும். நமது சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், கந்தகுமார மக்களின் சின்னம், கலியமலை மக்களின் சின்னம், மணல்மேடு மக்களின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம். ஆணை சின்னங்களை ஏற்றி வந்த தாய்மார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. உடனிருந்து இதை ஏற்பாடு செய்த நம்முடைய ராஜமோகன் அவர்களுக்கு நன்றி. உத்தம சோழன் கந்தகுமாரன், பூரக்குடி, பூர்த்தங்குடி உத்தம சோழன் கந்தகுமாரன் ஆகிய சிறுத்தைகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. தெற்கு விதாங்கன் சிறுத்தைகளுக்கும் நன்றி. தெற்கு விதாங்கன் சிறுத்தைகளுக்கும் நன்றி. நமது சின்னம்
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் சபாநாயகம் அவர்களும் திருமூர்த்தி அவர்களும் வந்திருக்கிறார். அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் நன்றி 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 நன்றி. எழுச்சி தமிழர் வந்திருக்கிறார். வேங்கையின் மைந்தர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களோடு கரம் கோர்த்து எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா வந்திருக்கிறார்.